பெரம்பலூர் மாவட்டம் முழுக்க முழுக்க ஒரு பின்தங்கிய மாவட்டம், விவசாயத்தை சார்ந்த மாவட்டம். அதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு கட்டாயம் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு விவசாய பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான நேரடி கிடங்குகளையும் மற்றும் விவசாயத்துக்கு தேவைப்படும் நீர்நிலைகளை மிக துரிதமாக செயல்படுத்தி மத்திய அரசின் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டும் என்று எங்களின் தாழ்மையான கருத்து. ஒரு பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய நகையினுடைய சூழல்கள் இன்றைக்கு வாங்க முடியாத இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை தகர்த்தெறிய வேண்டுமையானால் நாம் போட்டிருக்கக்கூடிய வரியை கண்டிப்பாக குறைத்து போட வேண்டும் என்று அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் மூலமாக நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். இன்னைக்கு விவசாயத்தை பொறுத்தவரை விவசாய பொருளுக்கு கட்டுப்படியான விலை நாடு முழுவதும் கிடைக்கவில்லை. ஆகவே விவசாய பொருளுக்கு இன்றைக்கு இருக்க மத்திய அரசு ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் 50% கூடுதல் லாபம் வைத்து அந்த அடிப்படையில் MS சாமிநாதன் ஃபார்முலா அடிப்படையில் விலை அறிவிக்கணும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெண்மை புரட்சிங்கிற அடிப்படையில் ஒரு தரமான பால் மாடுகள், தரமான மருந்துகள் இதெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஆராய்ச்சி நிலையம் நாடு முழுவதும் ஏற்படுத்தி அந்த வெண்மை புரட்சியை மீண்டும் துவங்கி பால் உற்பத்தி தொழிலை பெருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசு. இதற்கு பட்ஜெட்டில் ஏதாவது அவங்க நிதி ஒதுக்கி ஏற்பாடு பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பு பொருளாதார மண்டலம்னு சொல்லி மத்திய அரசு ஏற்கனவே மத்திய அரசால் உருவாக்கப்பட்டு நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டது. குறிப்பாக பெரம்பலூரில் அத்தகைய ஒரு 4000 ஏக்கருக்கு மேலே நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு சும்மாவே கிடக்குது. இத்தகைய நிலங்களை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பின்தங்கிய மாவட்டமாக இருக்கக்கூடிய பெரம்பலூர் மாவட்டம் போன்ற மாவட்டங்களுக்கு அந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்களை துவங்கி தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு மத்திய பட்ஜெட்டில் ஏதாவது அறிவிச்சா நல்லா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். வரக்கூடிய பட்ஜெட்டில் முதல்ல நாங்கள் நீலகிரி மாவட்டத்துக்கு டூரிஸ்ட்டுங்க வரதுக்கு ரொம்ப இடையூறாக ஹைகோர்ட்டோட உத்தரவெல்லாம் இருக்குது. அது கொஞ்சம் சீர்படுத்துகிற அளவுக்கு அந்த டூரிஸ்ட்டில் அதிகப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு குடிநீர் வசதி இது போன்ற வசதிகள் செஞ்சு கொடுக்கணும். அதே போல் நீலகிரி மாவட்டத்தில் நிலம் இல்லாமல் வீடு இல்லாமல் நிறைய தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நிலம் கொடுத்து வீடுகளை வழங்க வேண்டும். அதுக்குண்டான நிதிகளை அரசாங்கத்தில் ஒதுக்குவது எதிர்பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு வருடமும் சுற்றுலா பயணிகள் இதில் மிகவும் சிரமப்பட்டுக்கொண்டிருக்கிற ஒரே ஒரு பொருள் என்னவென்றால் அவங்களுக்கு போதுமான வகையில் கழிப்பிட வசதி கிடையாது. பின்பு அவர்களுக்கு குடிக்கிறதுக்கு குடிநீர், நல்ல ஒரு தரமான ஒரு குடிநீர், பின்பு அவங்களுக்கு பார்க்கிங் வசதி, இது மூன்றுமே மிக இன்றியமையாததாக காணப்படுகிறது. கண்டிப்பாக இதனை கருத்தில் கொண்டு அவர் செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நீலகிரியில் விவசாயம் தான் முக்கிய தொழிலாக இருக்கிறது. இந்த அரசாங்கம் இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணப்போ இந்த விவசாயத்துக்கு உண்டான அட்லீஸ்ட் அந்த விதைக்கு உண்டான மானியம், உரத்துக்கு உண்டான மானியம், அது இல்லாமல் நம்மளுடைய விவசாயத்தை பொருளுக்கு உண்டான ஒரு ஆதாய விலையை தரணுங்கிறது நம்ம நீலகிரி மக்களோட விவசாய கோரிக்கையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சென்ட்ரல் பட்ஜெட் போட போகிறாங்க. அதுக்கு நீலகிரி மாவட்டத்துக்கு முக்கியமான தேவையான தொரப்பள்ளி டு மேல் கமன்லிக்கு அந்த ஓவர் பிரிட்ஜ் பண்ணி தரணும். இப்போ நைட்டில் க்ளோஸ் பண்ணுறதுனால டூரிசம் கொஞ்சம் ஊட்டிக்கு வர்றது கம்மியாகி போச்சு. இந்த சுற்றுலா பயணிகள் ஊட்டிக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காரணம் என்னன்னா சரியான வகையில் பார்க்கிங் இல்லை. கவர்மெண்ட் ஒரு மல்டி லெவல் பார்க்கிங் பண்ணி கொடுக்கணும் நீலகிரிக்கு. மத்திய அரசு ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி சுற்றுலா மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நீலகிரி மாவட்டத்திற்கு ஒரு பெரிய அளவில் நிதியை ஒதுக்கி சுற்றுலா மேம்பாட்டுக்கு உறுதுணையா இருக்கணும்னு பொதுமக்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த நீலகிரி மாவட்ட ஒட்டுமொத்த மக்களோட தேவையா இருக்கிறது பார்த்தீங்கன்னா தொரப்பள்ளி டு மேல்கமநல்லி வரைக்கும் உண்டான ஹைவே பிரிட்ஜை மத்திய அரசாங்கம் போட்டு கொடுத்தாங்கன்னா நீலகிரி மாவட்டத்தோட ஒட்டுமொத்த பொருளாதாரமும் வளரும், நீலகிரி மாவட்டம் மறுமலர்ச்சி பெறும். மத்திய அரசு இந்த நிதிநிலை அறிக்கையிலேயே அதற்கான நிதியை ஒதுக்குவாங்கன்னு பெரிதும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். முதல்ல GST கம்மி பண்ணாங்க, அது பத்தாதுங்க. உயர்த்தது 20-30 உயர்த்துறாங்க. ஆனா கம்மி பண்றது 4-5 விழுக்காடுன்னு கம்மி பண்றாங்க. இன்னும் இந்த GST எல்லாம் கம்மி பண்ணி இந்த முறையாவது ஏழை எளிகள் பாதிக்காத வண்ணம் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யணுன்றது எங்களுக்கு ஒரு கோரிக்கையா நாங்க வைக்கிறோங்க. கட்டுமான பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் பிரைஸ் ரெடியூஸ் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம். அதே மாதிரி இந்த விலைவாசியில உயர்ந்திருக்கு, அதுலயும் GST எல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணீங்கன்னா எல்லா இதுக்கும் பிரைசஸ் கொஞ்சம் இதாகும். அடுத்தது தேயிலை செக்டர்ல, டீ செக்டர்ல ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் டீ லீவ்ஸ்க்கு அது ஒரு கவர்மெண்ட் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ தேயிலை விவசாயிகள் நல்லா இருக்கும். நீலகிரிஸ்க்கு ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வேணும்.
சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த விலைவாசி வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக உணவு தானியம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப விலைவாசி ஆயிட்டு இருக்குதுங்க. அதெல்லாம் வருகின்ற 2026 பட்ஜெட்ல இந்த தானியத்துக்கு கொஞ்சம் வரி விலக்கு அவசியம் என்று ஜிஎஸ்டியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தரணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 10 வருஷமா பரலியார்ல இருந்து கூடலூர் வரைக்கும் ரோடை எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்குமே அது எக்ஸ்டெண்ட் பண்ணல. பாதி வேலை நடந்துச்சு, அப்படியே நிக்குது. சென்ட்ரல் பட்ஜெட்ல இதுக்கான நிதியை ஒதுக்கி உடனடியா இந்த ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணா சர்வதேச சுற்றுலா தலமா ஊட்டி மாறும். அதே மாதிரி மத்திய அரசு உடனடியாக நீலகிரி மாவட்டத்தை சர்வதேச சுற்றுலா தலமா மாத்துறதுக்கு புதிய புதிய ப்ராஜெக்ட் கொடுக்கணும். அப்பதான் சுற்றுலாவே நம்பி இருக்கிற 2 லட்சம் பேரு நீலகிரி மாவட்டத்துல வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும். அதே மாதிரி இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு குறைஞ்சபட்சமா காய்கறிகளை ஏற்றுமதி செய்யறதுக்கு ஒரு ஏற்றுமதி நிலையத்தை நீலகிரி மாவட்டத்துல கொண்டு வரணும். அப்போ இருக்கிற சிறு விவசாயிங்க எல்லாம் சேர்ந்து அவங்களோட பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியும். ஊட்டியில செயல்பட்டு இருக்கிற மருத்துவக் கல்லூரியில போதிய டாக்டருங்க இல்லை. நோயாளிகளை ரெஃபர் பண்ணி கோயம்புத்தூருக்கு அனுப்புறாங்க. ஏன்னு கேட்டா டாக்டர் இல்லாதனால. உடனடியாக மத்திய பட்ஜெட்ல நீலகிரி மாவட்டத்துக்குன்னு தனியா ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி அங்க ஒரு டாக்டரை நியமிச்சா இங்க இருக்கிற மக்களுக்கு பெருமளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.